ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக் ஸ்குவாட் தமிழன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் எரேசர் எப்படி யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதோட லிங்க்கு நான் 50 சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் பண்ணுறோனோ அப்போ எந்த வீடியோவாக இருந்தாலும் வரும். ஸோ இதுக்கு நான் இப்போதைக்கு என்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. டே ஃபோட்டோ ஒரு ஃபஸ்ட்டு இது எப்படின்னா, நான் கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இப்போ நான் அந்த ஃபோட்டோ எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதோட மாயமிந்தலை மந்தளம் இல்லை. இப்போ வரும் பாருங்க ஒரு மேஜிக் சீக்கிரம். ஸோ நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாமே இது எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ ஓகே கொடுத்துடணும். ஸோ ஓகே குத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எரேசர் ரெடி. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் போயிட்டு எந்த பேக்ரவுண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நான் எந்த பேக்ரவுண்டை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேக்ரவுண்ட் எரேசரும் இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் இதை வச்சு பண்ணலாம். நீங்கள் கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லிங்க் எப்போ நான் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறேனோ, 50 அந்த சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறேனோ அப்போ தான் இந்த லிங்க் நான் போடுறேன். ஓகேங்களா?